புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 36வது நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவிடத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் மரியாதை செலுத்தினர். அதிமுக நிறுவன தலைவரும் புரட்சி தலைவருமான எம்ஜிஆரின் 36வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சென்னை மெரினாவில் உள்ள புரட்சி தலைவரின் நினைவிடத்தில் கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கருப்பு சட்டை அணிந்து மரியாதை செலுத்தினார். மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்ற மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினார். இதனையடுத்து அங்கு குழுமியிருந்த அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், துணை பொதுச் செயலாளர்கள் நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, தலைமை நிலைய செயலர் SP வேலுமணி, முன்னாள் அமைச்சர் தங்கமணி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் எம்ஜிஆருக்கு மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆரின் நினைவிடத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தலைவர்களின் ஆசிகள் நமக்கு இருக்கிறது. 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர் படை, 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர் படை இரட்டை இலையை தாங்கி நிற்கும், இரட்டை இலையை தாங்கி நிற்கும் வீரம் நிறைந்த தொண்டர் படை, வீரம் நிறைந்த தொண்டர் படை துணையோடு 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 நாடாளுமன்ற தேர்தலை வெல்வோம் 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 40 தொகுதிகளையும் வென்று காட்டுவோம் வென்று காட்டுவோம் வென்று காட்டுவோம் வென்று காட்டுவோம் வென்று காட்டுவோம் வென்று காட்டுவோம்